வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.3ல இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பாருங்கள். A lift in a building of height 90 feet with transparent glass walls is descending from the top of the building. ஒரு லிஃப்ட் 90 feet ஹைட்டில் இருந்து கீழே இறங்குது. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. டாப்லேருந்து அந்த ஃபவுண்டைனை 60 டிகிரியில் பார்க்கலாம். 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. 2 டிகிரி 30 டிகிரிக்கு கம்மியாயிடுச்சு. இஃப் த ஃபவுண்டைன் இஸ் 30 into root 3 feet from the entrance of the lift from the speed of the from lift கொடுத்தான். அடுத்து ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கொடுத்துட்டு அந்த லிஃப்ட்டோட ஸ்பீடு அந்த இறங்கும் போது அதோட ஸ்பீடு என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கான், லிஃப்ட்டுக்கான ஸ்பீடு. ஸோ அதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்களும் உங்களை கரெக்டாக ரீச் ஆகும். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு நான் டயராமாக ரஃபாக வரைய போகிறேன். ஸோ பில்டிங்கோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 90 feet. ஓகேங்களா? இதுதான் பில்டிங்னு வச்சுக்கோங்க. லிஃப்ட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃப்ளோரில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் 30 into root 3 feet டிஸ்டன்ஸில் ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. இந்த ஃபவுண்டைனை இந்த லிஃப்டில் இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு 60 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இப்படி லைனை போட்டு இங்கே எடுக்கிறதா 60 டிகிரி. ஸோ இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், 2 minutes later the angle of depression reduces to 30 degree. ஸோ 60 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்கு ரெடியூஸ் ஆகுது 2 minutes later. ஸோ அப்போ அது 2 minutes later அந்த லிஃப்ட் இங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட் நம்மளுக்கு என்னவாகும், கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கும். ஸோ அப்போ இறங்கின பிறகு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஸோ என்ன அப்படின்னா இங்கே லைன் போட்டேன் அப்படின்னா இது 30 டிகிரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது 30னா இதுவும் 30 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட்னு கேட்டிருக்கான். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த லிஃப்ட் 2 நிமிஷத்தில் இங்கேருந்து இந்த தூரத்துக்கு வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்குன்றதை வச்சு 2 நிமிஷத்துக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்குன்னா அப்போ அதோட ஸ்பீடு என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வீடியோவை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேர் வச்சிடலாமா ஒன்றுக்கும். இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி, இங்கே இருக்கக்கூடியது பாயிண்ட் டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இதை மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் என்டையர் ஹைட்டு 90 ஃபீட்டு. அப்போ இது மட்டும் என்ன அப்படின்றது இங்கே எக்ஸ் ஃபீட்டு இறங்கியிருக்கு அப்படின்னா இது என்னது 90 மைனஸ் எக்ஸ் பிடி. ஸோ இதை தான் நான் எடுக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் சிபிடி. ஓகேங்களா? சிபிடி எடுக்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan θ = ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ tan 30 degree = ஆப்போசிட் 90 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 30 into root 3. ஓகேங்களா? ஸோ இப்போ tan 30 அப்படின்றது 1/√3 = 90 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 30 into root 3. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்மளுக்கு ஒன்று பாருங்கள் அப்படின்னா 30க்கும் √3க்கு இடையில மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் மல்டிப்ளிகேஷன், அதாவது எதுவுமே இல்லைன்னா 1 into மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ இந்த √3 இந்த √3 இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 30 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போனீங்கன்னா 30 = 90 மைனஸ் எக்ஸ். எனக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான். அப்போ எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த சைடு 90 அப்படியே இருக்கும். இந்த 30 மைனஸ் 30யாக மாறிடும். ஸோ அப்போ 90 மைனஸ் 30 எவ்வளோ 60. ஸோ எக்ஸ் = 60 அப்படின்றது என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ் = 60 அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? 60 ஃபீட் என்னது 2 மினிட்ஸில் அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதைத்தான் அதை சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறேன், 2 மினிட்ஸில் அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு 60 ஃபீட்டு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது, ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட். ஸோ ஸ்பீடு அப்படின்னா என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ ஸ்பீடு 2 மினிட்ஸ். ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க, நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீட் இறங்கியிருக்குது, 60 ஃபீட் இறங்கியிருக்குது. ஓகேங்களா? ஸோ 60 ஃபீட்டு டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா 60, டைம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸு. ஓகேங்களா? ஃபீட்டு செகண்ட்ஸு கட் பண்ணிங்கன்னா 30. ஸோ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் பை செகண்ட். ஓகேங்களா? ஏன்னா இது செகண்ட்ஸில் கொடுத்துருக்கோம், இது ஃபீட்டில் கொடுத்துருக்கோம்.
ஒரு நிமிஷம் இருங்க. மினிட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ 2 மினிட்ஸ். அப்போ ஃபீட் பை மினிட்ஸ் அப்படின்றது தான் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீடோட வேல்யூ. ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு 30 ஃபீட் பை மினிட்ஸ் அப்படின்றது. இந்த ஃபீட் பை செகண்ட்ஸ் தான் எப்போவுமே சொல்லுவோம். அப்போ 30யே நான் என்ன பண்ண போகிறேன், 60ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 60ஆல் டிவைட் பண்ணால் 0 1/2 1/2 அப்படின்றது 0.5 ஓகேங்களா. அப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 ஃபீட் பை மினிட்ஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஸோ அதோட லிஃப்ட்டோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஃபீட் பை மினிட்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்கத நம்ம இதை கன்வெர்ட் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துட்டு இங்கே டி கொடுத்துட்டேன். என்டையராக இருக்கக்கூடிய ஹைட்டு தான் 19 கொடுத்தான். ஸோ அப்போ இதுக்கு இது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏடி. ஏவும் டி இருந்தால் கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் அதோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இதை மட்டும் எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 90லேருந்து எக்ஸ் போச்சுன்னா 90 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. பட் இந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம எந்த இதுவுமே இந்த ட்ரையாங்கிளை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுறோமே தவிர இந்த ஏபிசியை வச்சு யூஸ் பண்ணவே கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த ட்ரையாங்கிள் டைரெக்டாக எடுக்கிறேன். சிபிடி ஓகேங்களா. ஸோ வழக்கம் போல் tan θனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு tan 30ன்றப்ப ஆப்போசிட்டில் 90 மைனஸ் எக்ஸு, அட்ஜசன்ட் சைடு 30 × √3. இதை சிம்பிளை பண்ணும்போது tan √3ன்றது 1/√3. tan 30க்கு 1/√3. ரெண்டு சைடு டினாமினேட்டர் √3ன்றதுனால இங்கேயே கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ 30 மட்டும் கிராஸாக கொண்டு போனால் 30 = 90 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்திருப்பேன். எக்ஸ் = 90 மைனஸ் 30 ஓகேங்களா. ஸோ 30 இந்த சைடு போயிருக்கும். ஸோ எக்ஸ் = 60. எது இங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட் வந்து 2 மினிட்ஸில் ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் வந்து 60 ஃபீட். அப்போ ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலாவில் 60/2 2 மினிட்ஸ்க்கு 60 ஃபீட் அப்படின்னா அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் பை மினிட்ஸ் ஓகேங்களா. இது எது எடுத்தீங்கன்னா 30/60 எதுக்காக அப்படின்னா செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்காக ஓகேங்களா. ஸோ செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்கு நான் 30/60 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா 60ஆல் 1 மினிட் = 60 செகண்ட்ஸ். ஸோ அப்போ 60ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு செகண்ட்ஸ் வரும்ன்றதுனால 30/60 = 1/2. ஸோ 0.5 ஸ்பீடு = 0.5 ஸ்பீடு பர் மினிட்ஸ் அப்படின்றது தான். சரி, ஃபீட் பை மினிட் ஓகேங்களா. ஃபீட் பர் செகண்ட் சாரி மறுபடியும் பழைய இதில் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா மினிட்ஸில் இருக்கிறது தான் இது ஸ்பீடு, செகண்ட்ஸில் இருந்துச்சுன்னா ஃபீட் பை செகண்ட் அப்படின்றது இது ஓகேங்களா. இதோட முடிச்சுக்கிட்டாலும் ஓகே தான், கரெக்டு தான். நம்ம ஒரு வேளை செகண்ட்ஸுக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம். நன்றி.